அனைவருக்கும் வணக்கம். சீமான் வீட்டில் இருந்த காவலாளி எக்ஸ் சர்வீஸ்மேன் அமல்ராஜ் அங்கே வந்த போலீஸ் அதிகாரிகள்கிட்ட துப்பாக்கியை எடுத்து காட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் செய்தி பரப்பப்பட்டு இருக்கு. ஸோ அந்த சம்பவத்தை பற்றியும் இதை ஒட்டி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சீமான் தரப்புலேருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னை ஹைகோர்ட்ல வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து 2011 சீமான் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு இது மாதிரி பிரச்சனையை கிளப்பினாங்க. அப்புறம் அவங்களே அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கினாங்க. திரும்ப 2023 இதை மாதிரி ஒரு கேஸை போட்டாங்க, திரும்ப வாபஸ் வாங்கினாங்க. ஸோ தேர்தல் வருது அப்படின்னா அதை மாதிரி நேரங்களில் வந்து சீமானை வந்து டிஃபேம் பண்றதுக்காக இதை மாதிரி வந்து ஒரு கேஸை போடுறது, அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து வாபஸ் வாங்குறது, இதை மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால எங்க தரப்புக்கு வந்து நிறைய நேர விரயம் அப்படிங்கிறது ஆகுது. இதை தாண்டி இதை வந்து மீடியா வந்து ரொம்ப பேசு பொருளா ஆக்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த கேஸை வந்து அவங்களே பெட்டிஷன் கொடுத்து வாபஸ் வாங்கினதுனால இந்த கேஸ் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸையே வந்து குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தரப்புலேருந்து ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. பட் ஹைகோர்ட் இந்த விஷயத்துல இப்போ ரீசெண்டா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்படிலாம் இந்த வழக்கை வந்து குவாஷ் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு பெண் சம்பந்தப்பட்ட வழக்கா இருக்கு. ஸோ நீங்க கேட்குற மாதிரிலாம் இனிமே இந்த வழக்கில் வந்து விஜயலட்சுமி வந்து எதையுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு உத்தரவெல்லாம் போட முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கேஸ் சம்பந்தமா ஒரு 12 வாரத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்றோம் காவல்துறை கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க. 12 வாரத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணணும். இந்த கேஸ்ல என்ன நடந்தது, என்னென்ன தவறுகள் போயிருக்கு, என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வலசரவாக்கம் போலீசார் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சீமான் அவர்களை இன்னைக்கு ஆஜராக சொல்லி சம்மன் அப்படிங்கிறத கொடுத்திருந்தாங்க. பிப்ரவரி 27 வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மனை கொடுத்திருந்தாங்க. பட் சீமான் இன்னைக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆகல. பட் சீமான் தரப்புலேருந்து வழக்கறிஞர்கள் போயிட்டு அங்கே ஆஜராகி என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை மாதிரி இந்த இப்போ வந்து நாங்கள் ஆல்ரெடி திட்டமிட்ட பிளான் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஒசூர்ல வந்து இன்னைக்கு வந்து கலந்தாய்வு கூட்டம் இருக்கு, அதுக்காக சீமான் அவர்கள் போயிருக்காரு. அதனால இந்த நேரத்தில் எங்களால் கலந்துக்க முடியாது, எங்களுக்கு ஒரு 4 வாரம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் போயிட்டு நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசறையில் இருக்கக்கூடியவங்க போயிட்டு இந்த விளக்கம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ உடனடியாக இந்த நியூஸ் அப்படிங்கிறது நீலாங்கரை போலீஸுக்கு கடத்தப்படுது, மெயில் சொல்லப்படுது இன்னைக்கு வந்து சீமான் ஆஜர் ஆகல அப்படிங்கிற விஷயம். ஸோ உடனடியாக நீலாங்கரை போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, சீமான் வீட்டுக்கு, நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமான் வீட்டுக்கே போயிட்டு அங்க ஒரு சம்மனை வந்து அவங்களுடைய கேட்ல வந்து ஒட்டுறாங்க. என்ன அப்படின்னா, நாளைக்கு 28 காலையில 11 மணிக்கு சீமான் வந்து இந்த சம்மனுக்கு வந்து ஆஜராகணும், அப்படி இல்லை அப்படின்னா இது கைது நடவடிக்கை வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மனை ஒட்டிட்டு நீலாங்கரை போலீசார் அங்கேருந்து கிளம்புறாங்க. பட் பிரஸ் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா சீமான் பத்தி ஒரு நியூஸ் வருது அப்படின்னாவே பிரஸ் வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் காத்திருப்பாங்கல்ல. ஸோ பிரஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அங்க சீமான் அவர்களுடைய மனைவி கயல்விழி அவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய சீமானுடைய ஓட்டுநர் சுதாகர் கிட்ட சொல்லி நீங்க போயிட்டு அதை கிழிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாசல்ல ஒட்டப்பட்டிருக்க அந்த சம்மனை கிழிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில் சுதாகர் வந்து அந்த சம்மனை கிழிக்கிறாரு. பட் மீடியா இதெல்லாம் கவர் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல. ஸோ உடனடியாக இந்த செய்தி அப்படிங்கிறது காவல்துறைக்கு சொல்லப்படுது. திரும்ப போன சம்மனை ஒட்டிட்டு காவல் நிலையத்துக்கு போன காவல் அதிகாரிகள் வந்து திரும்ப சீமான் அவர்கள் வீட்டுக்கு வராங்க. வரப்போ கேட் எல்லாம் திறந்துட்டு இவங்களாம் அத்துமீறி உள்ள போறாங்க. பாக்குறாங்க சம்மன் கிழிக்கப்பட்டிருக்கு. ஸோ உள்ள போறாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு காவலாளி அமல்ராஜ், அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், லைசன்ஸ்டு கன் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர். அவரு வந்து தடுக்கிறாரு, ஏன் கேட்காம உள்ள வரீங்க அப்படின்னு தடுக்கிறாரு. இது வாக்குவாதமா போகுது. ஸோ அப்போ காவலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ஏன் கன்னு வச்சிருக்க, நீ என்ன கன்னு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கன்னை, இப்ப யாராவது புதுசா ஒரு நபர் கன்னு வச்சிருக்காங்க அப்படின்னா போலீஸ் உடனே அந்த கன்னு தான் ஏதாவது எடுத்து பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல ஒரு கன்னை தான் பிடிப்பாங்க. அது இயல்பா செய்யக்கூடிய விஷயம் தான். அப்படி நம்ம கிட்ட இருக்க கன்னை வந்து காவலர்கள் தொடுறாங்க அப்படின்னா நமக்கு என்ன தோணும், டக்குன்னு அந்த கன்னை தான் நாம பாதுகாப்போம். அவங்க எடுத்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு நாம அந்த கன்னை வந்து திரும்ப அப்படியே ஒரு பயத்துல பிடிப்போம். ஸோ அதே மாதிரி அந்த அமல்ராஜ் வந்து அந்த கன்னை வந்து போலீஸ் வந்து அந்த கன்னை எடுக்கிறாங்க, இவர் வந்து அந்த கன்னை பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா போலீஸ் எடுத்து அதே கன்னை எடுத்து போலீஸ்லயே ஒரு நபரை சுட்டுக்கிட்டு இது அமல்ராஜோட துப்பாக்கி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ அந்த பயத்துல அமல்ராஜ் வந்து அதை பிடிக்கிறாரு. உடனே நீ துப்பாக்கியவே எடுக்கிறியா, அதாவது காவலர்களுக்கு எதிராக அமல்ராஜ் வந்து துப்பாக்கியவே எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தி பரப்பப்படுது, பேசப்படுது. அந்த வீடியோவிலே நம்ம பார்க்க முடியுது. உனக்கு எதிராக கன்னு அப்படிலாம் சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து நம்ம எக்ஸ் சர்வீஸ்மேன், என்கிட்ட வந்து டாக்குமெண்ட் இருக்கு, நம்ம லைசன்ஸ் கன் வாங்கலாம்ல பாதுகாப்புக்காக, ஸோ என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் நீ எங்கள்கிட்டயே வந்து துப்பாக்கி எடுத்து காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் மாற்றப்படுது. அவரு
அவருடைய பாதுகாப்புக்கு வச்சிருந்தா அந்த துப்பாக்கியை வந்து பிடிக்கிறாரு ஒரு பாதுகாப்புக்காக. பட் இங்க என்னன்னா காவல் அதிகாரிகளுக்கு எதிராகவே அவர் வந்து துப்பாக்கியை எடுக்க முயற்சி பண்ணாரு அப்படிங்கிற விஷயம், இந்த விஷயம் வந்து அப்படியே மாற்றப்படுது. ஸோ அவரை கைது பண்ணி ரொம்ப வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஜீப்ல ஏத்துறாங்க. அதே மாதிரி அந்த சுதாகர் அந்த சம்மனை கீழ்ச்சார்ல, ஸோ அவரையும் வந்து காவல்துறை வந்து இப்போ கைது செஞ்சு கொண்டு போயிட்டு ஸ்டேஷன் கொண்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்துல சீமான் தரப்புல இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சீமான் வந்து எதுவும் ஓடி போல, இப்போ அங்க ஒசூர்ல தான் இருக்காரு அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரி அவர் வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்துறாருன்னா அங்க வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் அங்கதான் இருக்காரு அப்படின்னு. அவர் ஒன்றும் ஆள் வந்து அப்ஸ்கன் கிடையாது, எங்கேயும் மறைஞ்சு போறது கிடையாது, அங்கதான் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்படின்னா இந்த சம்மனை வந்து நேரடியா சீமான் அவர்களுக்கே வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். பட் இன்னைக்கு தான் ஆஜராக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. பட் நாளைக்கு காலையிலே 11 மணிக்கு இத மாதிரி இந்த சம்மனுக்கு வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே இந்த ஒரு கேஸ் தான் அவ்வளவு முக்கியமான கேஸா, இதை தாண்டி வேற எந்த கேஸுமே இல்லையா? இப்ப சீமான் கேஸை தான் இந்த அளவுக்கு பரபரப்பா மாத்தி இன்னைக்கு ஆஜராகணும்னா நாளைக்கே ஆஜராகணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வருது. ஏன்னா கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியில் நடந்த ஸ்ரீமதி மரணம் யாருமே மறந்துருக்க மாட்டோம். இன்னும் சிபிசிஐடி அந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணல. சம்பவம் நடந்து 3 வருஷம் ஆகுது, ஆனால் இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேங்கை வயல் பிரச்சனை. வேங்கை வயல் பிரச்சனையில் சிபிசிஐடி வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு. பட் அதை சிபிஐக்கு மாற்ற சொல்லி ஒரு பெரிய போராட்டம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. பட் அதுல ஒரு விளக்கம், ஒரு தீர்வு அப்படிங்கிறது வரல. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல ஞானசேகரன் தான் குற்றவாளி, அவன் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது. அதுலயும் நம்பிக்கை கிடையாது, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றது முக்கியமான சில கேஸை சொல்றேன். இதை மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு. அந்த கேஸ்லாம் காட்டாத அவசரத்தை, அந்த முக்கியத்துவத்தை ஏன் இந்த கேஸ்ல மட்டும் காட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. சீமான் தரப்புல இருந்து இப்போ உயர்நீதிமன்றம் இந்த கேஸை வந்து நாங்கள் குவாஷ் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றத்திலையும் ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் இன்னும் அது ஹியரிங்க்கு வரல. வந்தது அப்படின்னா இந்த விஷயத்துல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் அவங்க இந்த சம்மனுக்கு அந்த டைம் ஒரு 4 வாரம் அந்த டைம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. பட் அதை செய்ய முடியாம காவல்துறை வந்து இந்த அளவுக்கு அந்த பரபரப்பை காட்டி இந்த இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை சீமான் இந்த விஜயலட்சுமி பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் இந்த சம்பவம் நடந்த உடனே சீமான் அவர்கள் கொடுத்த அந்த பிரஸ் மீட் தான் இந்த விஷயத்திலே ரொம்ப ஹைலைட்டான விஷயம். என்ன சொல்லியிருக்காரு, என்ன துணிச்சல் அப்படின்லாம் தெரியல. அவர் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவராகவே இருந்தாலும் எந்த ஒரு சாதாரண நபரால இந்த அளவுக்கு துணிச்சலாம் ஒரு பிரஸ் மீட்ல இது மாதிரி சொல்ல முடியாது. நாளைக்கு 11 மணிக்கு நான் வந்து சம்மன் படி நான் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆக முடியாது, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு காவல்துறைக்கே சவால் விடுற மாதிரி ஒரு கேள்வி. பார்க்குறப்பவே எப்படி காவல்துறையை இந்த அளவுக்கு எதிர்த்து பேசக்கூடிய துணிச்சல் இருக்கு என்ன அப்படின்னு தெரியவே இல்லை. அதை பார்க்குறப்ப உண்மையாலுமே ஒரு பிரமிப்பா இருக்கு. ஒரு அரசியல் தலைவர் இந்த அளவுக்கு சவாலா எல்லா ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்க்க அந்த விஷயத்தை பார்க்குறப்போ அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஸோ நாளைக்கு காலையில் 11 மணிக்கு சீமான் ஆஜர் ஆகிறாரா, இல்ல காவல்துறை அவங்க சொன்ன மாதிரி கைது நடவடிக்கையை நோக்கி போவாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இந்த விஷயத்தை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ நாளைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு காவல்துறையை பார்ப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் எதுக்காக முடுக்கப்படுது அப்படின்னு நமக்கு தெரியும். இது வரைக்கும் எத்தனையோ தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் வருது அப்படின்னா தான் அந்த டைம்ல இந்த கேஸை வந்து தோண்டி ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. ஸோ இப்போ 2026 தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழருடைய அந்த 15 வருஷ அந்த வளர்ச்சி, அந்த உழைப்பு இருக்குல்ல, அதோட ஒரு முக்கியமான இடம் அப்படின்னா இந்த 2026 தேர்தல் தான். ஸோ அந்த தேர்தலுக்கு முன்னாடியே இதை மாதிரி ஒரு விஷயத்த சீமான் மேல திணிச்சு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிடலாம், அவர் வந்து ஏதாவது டிஃபேம் பண்ணிடலாம், பெண்கள் மத்தியில அவருக்கு வந்து ஒரு கெட்ட பேரை உருவாக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த கேஸ் வந்து இந்த அளவுக்கு பரபரப்பா தோண்டப்பட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குது, நாளைக்கு இந்த வழக்குல என்ன அப்டேட்ஸ் கிடைக்குது அப்படின்னு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.